அட்வான்ஸ்டு அறிவு குழந்தவர்களே, லவ் ஃபெயிலியர் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஓ சூப்பர், அருமையான கேள்வி. ஆனால் லவ் ஃபெயிலியர் என்பது தகுதி அடிப்படையில் பாஸ் ஆகி விடுவீர்கள், ரேங்க் அடிப்படையில் நீங்கள் ஃபெயில் ஆகி விடுவீர்கள். அதற்கு தான் லவ் ஃபெயிலியர் என்று சொல்வர். இப்படியும் ஒரு விளக்கம் உள்ளதா? இதுதான் விளக்கம். ஓகே. ரயில் பயணத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ரயில் பயணம், ட்ரெயின் டிராவலிங். ஓ சூப்பர். இந்த ரயில் பயணம் நீங்கள் எந்த பெட்டியில் ஏறினாலும் ஒரு ஊருக்கு தான் செல்ல முடியும். இப்படி விதண்டாவாதமாக பேசுவதை தொழிலாக வைத்திருக்கிறீர்களா? இல்லை, என்னுடைய பதிவுகளில் இருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சரி, சொந்த வீடு சிறந்ததா வாடகை வீடு சிறந்ததா? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. பொறுமை வேணும். அப்ப வீதி தான் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, பூகம்பம் வரும்போது தப்பித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு சொந்த வீடும் உதவாது, வாடகை வீடும் உதவாது. ஓகே, பூகம்பம் வராத போது தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. அட்வான்ஸ்டு அறிவு குழந்தவர்களே, லவ் ஃபெயிலியர் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஓ சூப்பர், அருமையான கேள்வி. ஆனால் லவ் ஃபெயிலியர் என்பது தகுதி அடிப்படையில் பாஸ் ஆகி விடுவீர்கள், ரேங்க் அடிப்படையில் நீங்கள் ஃபெயில் ஆகி விடுவீர்கள். அதற்கு தான் லவ் ஃபெயிலியர் என்று சொல்வர். இப்படியும் ஒரு விளக்கம் உள்ளதா? இதுதான் விளக்கம். ஓகே. ரயில் பயணத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ரயில் பயணம், ட்ரெயின் டிராவலிங். ஓ சூப்பர். இந்த ரயில் பயணம் நீங்கள் எந்த பெட்டியில் ஏறினாலும் ஒரு ஊருக்கு தான் செல்ல முடியும். இப்படி விதண்டாவாதமாக பேசுவதை தொழிலாக வைத்திருக்கிறீர்களா? இல்லை, என்னுடைய பதிவுகளில் இருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சரி, சொந்த வீடு சிறந்ததா வாடகை வீடு சிறந்ததா? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. பொறுமை வேணும். அப்ப வீதி தான் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, பூகம்பம் வரும்போது தப்பித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு சொந்த வீடும் உதவாது, வாடகை வீடும் உதவாது. ஓகே, பூகம்பம் வராத போது தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு.